Welcome back to our channel. இந்த vlogல நான் Black Fridayக்கு என்னெல்லாம் வாங்குனேன் அதோட ஹால் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கொஞ்சம் லேட்டா தான் நான் இத போஸ்ட் பண்றேன். ஏனா ரெண்டு things வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்னு தான் வந்துச்சு, இன்னொன்னு வந்து 20th மேல தான் வரும். அதாவது 20th மேல தான் ஷிப்பே பண்ண போறேன் அப்படினு சொல்லிட்டு Amazonல போட்டுருந்தாங்க. சோ அதுக்காக வெயிட் பண்ணா almost end of December தான் போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு மிச்சதெல்லாம் காட்டிடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த vlog எடுத்துட்டு இருக்கேன். and நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு டீல்ஸ்லாம் Black Friday டைம்ல கிடைக்க மாட்டேங்குது. நார்மல் டைம்லயே உங்களுக்கு வந்து சேம் ஒரு மோர் ஆர் லெஸ் சேம் பிரைஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கிறதுனால நான் ரொம்ப லிமிட்டடா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அண்ட் எனக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸ்டார்டிங் Bath and Body Works வீட்டுக்கான, அதாவது Black Friday டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாங்குறது வந்து Bath and Body Worksக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ஸ்டாக் அப் பண்ணிட வேண்டியது தான். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரீஃபில் பார்த்தேங்க. இந்த டப்பாவுக்கு பதில் ரீஃபிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீஃபில் வாங்கிட்டேங்க. இது வந்து $11 நினைக்கிறேன். ஒரு டப்பாவோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $9 நினைக்கிறேங்க. ஸோ இதில் வந்து 3 ரீஃபில்ஸ் இருக்குது பாருங்க. 946 இருக்குங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 269 தான். இனிமேட்லேருந்து நம்ம வந்து இந்த டப்பா வாங்காமல் இது மாதிரி ரீஃபில் பாட்டிலே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருக்கேன். 3 ஹேண்ட் சோப் வாங்கினேன், அதுக்கு 3 ஹேண்ட் சோப் வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வால்ஃப்ளவர் ரீஃபில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 3 வாங்கினா 3 ஃப்ரீயா இல்லை 6 வாங்கினா 6 ஃப்ரீயா தெரியல. இது வந்து பிரகாஷ் தான் வந்து இதை செலக்ட் பண்ணி அவர் போட்டு வச்சுருக்காரு. ஸோ வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேசி பெனியில் டவல்ஸ் வாங்கணும். இருங்க நல்லா காட்டுறேன். டவல்ஸ் வாங்கணும். இது வந்து $2.69 இது ஒன்று. இதுலேயே பார்த்தீங்கன்னா சிலது வந்து $5 இருந்தது, இது வந்து $5 நினைக்கிறேன். ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $14 இது, பட் இது வந்து $5 போட்டிருந்தாங்க. $2 நிறைய இருந்தது, பட் இது வந்து இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. இதோட அந்த குவாலிட்டி இன்னும் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சாஃப்டாக, இதை விட இது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால $5 2 வாங்கியாச்சு. அண்ட் ஒயிட் வந்து 6த்துக்கு, அவரது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு கலர் வாங்கிக்கிட்டோம். ஸோ டவல்ஸ் வாங்கினோங்களா ஜேசி பெனியில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிஜேஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது இருக்குது. ஸோ எனக்கு 6த்துக்கு, பிரகாஷ்க்கு பேண்ட்டும் $5, டிஷர்ட்டும் $5. ஸோ இந்த க்ரீன் கலர் பேண்ட் 3 பேருக்கும் அண்ட் ரெட் கலர் டிஷர்ட். ஸோ இதை நீ கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அப்போ நாங்கள் போட்டு ஒரு பிக்சர் எடுத்து அதையும் நான் vlogல அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கும் 6த்துக்கும் சில டிஷர்ட்ஸ் ஓல்ட் நேவியில் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது டிஷர்ட்ஸ்லாம். $2 $3க்குலாம் கிடச்சிதுங்க. வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டிஷர்ட்ஸ் வாங்கினோம். இந்த பெய்ஜ் கலர், க்ரீன் கலர், ஃபியூ க்ளோத்ஸ், ஸ்வெட்டர். ஓல்ட் நேவி ஸ்வெட்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஸ்வெட்டர் இன்னமும் நல்லா இருக்குது. ஓல்ட் நேவியில் இது வாங்கினோமா. அடுத்தது வந்து ரெவ்லானோட 1 ஸ்டெப் வால்யூமைசர் வாங்கியிருக்கேங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் கிவிங்க்கு, அதாவது Black Fridayக்கு வந்து டீல் வந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இது வெயிட் பண்ணதுக்கான டீல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. நார்மலாக நான் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தப்போ $32 தான். இப்போவும் பார்த்தீங்கன்னா, அதாவது Black Friday அப்பவும் பார்த்தீங்கன்னா அதே $32 தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு செகண்ட் நான் வந்து அந்த Amazonல போய் செக் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி. டார்கெட்லேயே காட்டுறேன் நான் இந்த செகண்ட் ஒன். ஸோ இப்போவும் $32 தான். வெயிட் பண்ணது அது அர்த்தமே இல்லாமல் போச்சு. அதை தான் சொன்னேன், இப்போல்லாம் வந்து Black Fridayக்கான டீல்ஸே கிடையாது. நார்மல் டேயில் என்னெல்லாம் டீல் இருக்கோ அதே தான் Black Friday அப்போவும் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. அண்ட் ரெவ்லான் வால்யூமைசர் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி டைசன் இருக்குது. டைசன் வந்து லாங் ஹேருக்கு நல்லா இருக்குங்க. ஷார்ட் ஹேர் இந்த மாதிரி நான் இப்போ வேறு ஹேர் கட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, ஷார்ட் ஹேருக்கு வந்து நான் ஸ்டைல் பண்ணால் அப்படியே இன்னும் வால்யூம் அதிகமாக காட்டுது.
அப்படியே ரொம்ப வால்யூம் அதிகமாகிட்டு மூஞ்சி சின்னதாகிட்டு மூஞ்சி ஃபுல்லாக ஹேர் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெவ்லான் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறோன்னு காட்டிடுறேங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லோ செட்டிங் வச்சு தான் நான் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஹை செட்டிங் வச்சு நம்ம பண்ணோன்னா சலூனில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஷைனாகவும் ப்ளோ அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 days வரைக்கும் லாஸ்ட் ஆகுதுங்க. பட் ஒன்றே ஒன்று என்னென்னா கொஞ்சம் க்ரீஸி ஆகிடுது ஒரு 4வது நாளே. பட் நம்ம சலூனில் போயிட்டு ஒரு ப்ளோ அவுட் பண்ணோன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட்னரை வச்சு நம்ம இதே எஃபெக்ட் கொண்டு வர ட்ரை பண்ணலாங்க. பட் ஸ்ட்ரெயிட்னரில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து மேலே ஃப்ளாட்டாக ஆகிடும், ஒரு மாதிரி சப்பையாக இருக்க மாதிரி ஆகிடும். அண்ட் போக்கி ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும், அந்த கீழே வந்து கொஞ்சம் பவுன்சி வராது. சலூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ரஷ்ஷை வச்சுட்டு அந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு ட்ரையரை வச்சு அந்த ப்ளோ அவுட் பண்ணுவாங்க. அதே எஃபெக்ட் வரணும் அப்படின்னாக்கா நம்மளும் வந்து வீட்டில் ஒரு பெரிய ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு பண்ணாதான் அது ஓரளவாவது வரும். ஸோ அதே எஃபெக்ட் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி இந்த வால்யூமைசர் வச்சு பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சப்பையாக இல்லை, ஒரு வால்யூம் இருக்குது, அதே சமயத்தில் ஷைனாகவும் ஸ்லீக்காகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. டைசன் வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அதை விட ரொம்ப கம்மி டைசன் பார்த்தீங்கன்னா இப்போது 530 நினைக்கிறேன். நான் வாங்கும்போது 450 என்னமோ, இப்போது 530 ஆல்மோஸ்ட் 550க்கு போயிடுச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னாக்கா நான் ரெவ்லான் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. அண்ட் அந்த ப்ரஷ்ஷையும் காட்டிடுறேன். இந்த ரெவ்லானில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாகிடுதுங்க, செம்ம ஹாட் ஆகிடுது. உங்களுக்கு வந்து 3 செட்டிங்ஸ் இருக்குது. ஹை, லோ அண்ட் கூல் இருக்குது. ஹை வந்து வச்சோம்னா நல்ல செம்ம ஹாட்டாக இருக்குங்க. நம்ம நல்லா ஸ்டைல் பண்ணிவிட்டு திருப்பி அந்த முடியை வந்து இமீடியட்டாக தொட முடியாது. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நம்மளுக்கு ஸ்டைலிங் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக, அதாவது இந்த ரவுண்ட் ப்ரஷ்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட இது ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க. கோச்லேருந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஒரு பிளாக் கலர் டோட் பேக். அண்ட் எதுக்கு இவ்வளோ பெருசு அப்படின்னாக்கா நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஜுவல்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் நான் வந்து நல்லா பெருசாக வாங்கிட்டு, அதாவது கொஞ்சம் பெரிய டோட்டாக அண்ட் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. மோஸ்ட்லி ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, நம்மளாவே அந்த பேக்கே வெயிட்டாக ஹெவியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ட்ராவல் பண்ணும்பொழுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக வேணுன்றதுனால தான் இந்த டோட் வாங்கினேன். உள்ளேயும் ஒரு ஜிப் இருக்குது. அண்ட் இதோட விலை பார்த்தீங்கன்னா $199ங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆறுத்தோட செலெக்ஷன் தான். ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் $428, பட் $199க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து வீட்டுக்குன்னு மைக்ரோ ஃபைபர் கிளீனிங் கிளாத்ஸ் வாங்கியிருக்கேங்க. இது வந்து மிஸ்டர் சிகா அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் அமேசானில் இன்னிய ரேட் பார்த்தீங்கன்னா இது $12.98 இருக்குங்க. பட் நான் வந்து இது $6க்கு வாங்கினேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 க்ளீனிங் கிளாத்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து இந்த லினன் கிளாத்ஸ் வாங்கினேன், அதாவது கிச்சன் டவல்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்குங்க. 12 வந்து $9.99, ஆல்மோஸ்ட் $10க்கு நான் வாங்கினேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து $15 இருக்குது. ஸோ இது வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அடுத்தது வந்து இது பிரகாஷ் வாங்கினார், ஸ்பீக்கர்ஸுங்க. ஹார்மன் அண்ட் கார்டன் இந்த ஸ்பீக்கர் வந்து அவர் வாங்கினார். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $399, பட் பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து $200க்கு போட்டுருந்தாங்க. $200 தானே பிரகாஷ் இந்த ஸ்பீக்கர்? ஆமாங்க, பெஸ்ட் பையில் வாங்கினாரு. அண்ட் அதை ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர். வீடு ஃபுல்லாக ஸ்பீக்கர் இருந்தாலும், டிவி கிட்ட ஸ்பீக்கர் இருந்தாலும், எல்லா இடத்துல ஸ்பீக்கர் இருந்தாலும் பிரகாஷ் வந்து இன்னும் ஸ்பீக்கர்ஸாக வாங்கிட்டு இருக்காரு. இதை எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது, அதாவது லோக்கல்லி எங்கே ட்ராவல் பண்ணும்போது தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு இருக்காரு. அடுத்த ப்ராடக்ட் வந்து ஸ்லோ குக்கர். இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, $14 நினைக்கிறேன், ரொம்ப சீப்பாக இருக்குது, 6 quart அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லி வாங்கினதுங்க. நான் வந்ததுலேருந்து இது ஸ்லோ குக்கர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஏன் தெரியல, அது எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் நான் வாங்காமல் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் தள்ளியாச்சு. பட் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம பார்ட்டி டைம்லலாம்
இதை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க சஜஸ்ட் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓப்பன் கூட பண்ணி பார்க்கலங்க, அப்படியே தான் இருக்குது. நம்ம ஹால் பண்ணும்பொழுது ஓப்பன் பண்ணி அப்படியே காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிடுவோமா? கமான். இது ஜேசி பெனியில் வாங்கினதுங்க. நம்ம போன விலாக்லேயே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். போன விலாகில், அதுக்கு முந்தின போன விலாக் வந்து பிரியாணி விலாக் வந்துடு. ஸோ ஜேசி பெனியில் வாங்கினது. ஓகே, உடஞ்சிருச்சா? இட்ஸ் நாட் லாஸ்ட். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. உன் காலில் விழல? இட்ஸ் ஓகே. ஐ நோ நீ பயந்துட்டேன்னு தெரியுது. இட்ஸ் ஓகே, ஃபைன், விடு. செம்ம ஹெவியாக இருக்குங்க. ஐயோ உள்ள. ஓகே, இது நான் அடிபட்டுருச்சோன்னு நினச்சேன். இல்லை, பர்ஃபெக்ட், செமையாக இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு நாள் பிரகாஷ் வந்து பிரியாணி பண்ணி பார்க்க போகிறாராம். அதுக்கப்புறம் வந்து சூப் பண்ண போகிறாராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆருத்தோட ஃபேவரட். இந்த ஐட்டம் வரதுக்கு தான் வந்து லேட் ஆச்சு. அண்ட் இதுதான், அதனால தான் நம்மளோட வீடியோவும் டிலே ஆச்சு. ஸோ குசினாட்டுது ஐஸ்கிரீம் மேக்கர் வாங்கியிருக்கோங்க. நார்மலாக இது வந்து $149 இன்னைக்கு. பட் நாங்கள் வந்து $100 வாங்கினோம். இந்த குசினாட் ஐஸ்கிரீம் மேக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஹை எண்ட் மாதிரி $110 வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. பட் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா நாப் மாதிரி இருக்குங்க. அதில் வெறும் 2 ஆப்ஷன் தான். ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரோசன் யோகர்ட் பண்ணலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் யோகர்ட், சார்பே, ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஜெலாட்டோ 4 பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் இன்னும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நாங்கள் இது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து அந்த நிஞ்சா ஐஸ்கிரீம் மேக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து சர்ன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கல் மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் அதை வாங்கலை. நம்ம இப்போ இது பாடிலாம் எப்படி, அதாவது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கணும்னு பார்க்கலாங்க. பிளேடு தான் ரொம்ப முக்கியம் இந்த ஐஸ்கிரீம் சர்ன் பண்ணுறதுக்கு தேவையானது. அண்ட் இது வந்து 2 குவார்ட்டுக்கான ஒரு பேஸுங்க இது. அண்ட் இதை இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இன்னைக்கு ஐஸ்கிரீம் பண்ணி பார்க்கலாம். பார்த்து விழுந்திருப்பான் கீழே, பார்த்துடி பட்டு. ஸோ இன்றைக்கி ஐஸ்கிரீம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சோம். அதாவது 8 to 12 hours ஆகுது. நம்ம வந்து ஃப்ரீசரில் போட்டு இந்த கண்டெய்னரை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணவே முடியுமா. அண்ட் இந்த மிக்சிங் அந்த இது இருக்குது இல்லைங்களா, லிக்விட், அதுவுமே பார்த்திங்கன்னா கோல்டாக இருக்கணுமா. அண்ட் உள்ளே வந்து எடுக்கும் போதே நான் பார்த்தேன், உள்ளே ஜெல்ஸ் இருக்குது, அதாவது அந்த லிக்விட் ஜெல் மாதிரி ஒன்று இருக்குது உள்ளே. Just shake it. ஹெவியாக இருக்குது, பார்த்து. Do you hear the sound? Yeah, it's inside this yeah, அதுக்குள்ளே இருக்குது. Also, what is this for? அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உடச்சிராதுரா. அது வந்து ஃபிக்ஸ்டுடா, வாங்கின அப்போவே உடச்சிராதுரா. It is fixed because when I moved it, it's like it's coming out. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது ஓப்பன் கூட பண்ணலைங்க. ஏன்னா இதை நாம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கெட்டலுங்க. கெட்டல் வந்து நம்மளது உடஞ்சிருச்சு. ஸோ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட கெட்டல் வந்து 2018 வாங்கினதுங்க. அது வந்து லிட் வந்து க்ளோஸ் ஆகலை. அண்ட் உள்ளே வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். அந்த ஃபில்டரும் பார்த்திங்கன்னா பிஞ்சிருச்சு. இந்த கெட்டல் தான் நம்ம 2018 அந்த பிளாக் ஃப்ரைடே ஹாலில் கூட உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஓவன் டே அப்படின்னு சொல்லிட்டு இது $20 நம்ம $20 இல்லை $19 நான் வாங்கினேன். சரி ஞாபகம் இல்லைங்க. பட் இப்போ வந்து இது $19 காட்டுது சேலில். ஸோ இந்த லிட் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டேங்குது. லிட் மூடினா லிட் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த லிட் ஏன் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிசர்ச் பண்ணும்பொழுது இந்த ஃபில்டர் இதையும் வந்து உடைச்சிட்டாரு சரிங்களா. இந்த ஃபில்டர் உடஞ்சிருச்சு. இதை தான் நான் வந்து அமேசானில் இன்னொரு பிராண்ட் ஓவன்டேயில் ஏதோ ஒரு பிராண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து $22 நினைக்கிறேன். காஸ்கோ போயிருந்தப்போ இந்த கெட்டில் பார்த்தேங்க, சுர்லா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டில் இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் இது. அண்ட் உள்ள ஃபில்டர் வந்து ரிமூவபிளாக இருக்குது. இந்த ஃபில்டர், அதாவது இந்த மெஷ் ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது. வேற இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் உள்ளே வந்து டீ டிஃப்யூசரும் வந்துருந்துது. வேணும்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் இதில் அவுன்ஸும் பார்த்திங்கன்னா இதை விட உங்களுக்கு அதிகம். இது 1.5 லிட்டர், இது வந்து 1.8 நினைக்கிறேன்
லிட்டர் 60 ounce இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஹாட்டாக வேணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருந்துட்டு அது வந்து ஆஃப் ஆகிட்டு அண்ட் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வார்ம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதை விட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது வந்து கிளாஸுங்க. இது வெரஸ் இது வந்து போரோசிலிகேட் கிளாஸ் இது. ஸோ இதை விட இது இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அது கிளாஸ்னாவே ரொம்ப நல்லது தானுங்க. ஸோ அதனால் இதுதான் இதை வாங்கிட்டேன். ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அண்ட் இதை வந்து தூக்கி போடணும். பிளாக் ஃப்ரைடேக்கு நான் வாங்கினது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் வர வேண்டியது இருக்குது. அது வந்து December 20th மேலே தான் வரும்ன்றதுனால அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் இன்னொரு vlogல அதை மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இந்த vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய் பாய். இப்போ இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து ட்ராஷில் போடணும். இப்போ அதுதான் பெரிய வேலை. வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். ஸோ அந்த வேலை இதுக்கு அடுத்தது இருக்குது. ஸோ அடுத்து பார்ப்போம்.